जय श्री कृष्णा। ततस्तमध्यं गतमंशुमन्तं ज्योत्स्नावितानं महदुध्वमन्तं ददर्श धीमान् दिवि भानुमन्तं गोष्ठे वृषं मत्तमिव भ्रमन्तम्. பிறகு புத்திசாலியான ஹனுமான் ஆகாசத்துல சந்திரன் உதயமாகி நடு வானத்துல தன்னோட அழகான ஒளிக்கிரணங்களோட பிரகாசமா இருக்கிறத ஹனுமார் பார்த்தார். அந்த காட்சி எப்படி இருந்ததுன்னா, மாட்டு தொழுவத்துல எல்லா பசுமாடுகளுக்கும் நடுவுல ஒரு காளை மாடு இருமாப்புடன் உலாவி கொண்டிருந்தத போல இருந்தது. பிறகு ஹனுமார் அந்த சந்திரன் மேலெழுந்து வருவதை பார்த்து கொண்டிருந்தார். சந்திரன் எல்லாரோட பாவங்களையும் போக்கி கடலை பொங்கியழ செய்து எல்லா ஜீவன்களையும் மகிழ்ச்சி அடைய செய்து கொண்டிருந்தார். பூமியில் இருக்கும் மந்திரமலையில் எப்படி ஒளி வீசுமோ, சந்தியா காலத்துல கடல்ல எப்படி காந்தி இருக்குமோ, தாமரை மலர்கள் தண்ணீரில் எப்படி அழகாக இருக்குமோ, அதே காந்தியுடன் சந்திரன் ஆகாசத்தில் ஒளி வீசி கொண்டிருந்தார். மலைப்பாறைகள் மீது இருக்கும் சிங்கத்தை போல, போர்ல கம்பீரமா நிற்கும் யானைய போல, ஒரு ராஜ்யத்தை பெற்று அதை ஆளும் ராஜாவை போல சந்திரனும் அதே காந்தியோட ஒளி வீசி கொண்டிருந்தார். எல்லோரும் அந்த இரவு வேளையில்தான் மகிழ்ச்சியாக இருக்கும் நேரம். வீணையின் இசை காதுக்கு இனிமையாக இருந்தது. புத்திசாலி ஹனுமான் அங்கு பல வீடுகளிலும் விதவிதமான காட்சிகளை பார்த்தார். அங்கு சில வீடுகள்ல பெண்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். சில பெண்கள் அழகாக இருந்தார்கள். சிலர் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் கோபத்துடனும் மேலும் சிலர் பெருமூச்சு விட்டு கொண்டும் இருந்தார்கள். அங்கு சில ராட்சசர்கள் அறிவாளியாகவும் பேச்சு இனிமையாக பேசத் தெரிந்தவர்களாகவும், சிலர் ஸ்ரத்தையாகவும், சில ராட்சசர்கள் அழகாகவும், சிலர் காந்தியுடனும், சிலர் நல்ல குணத்துடனும், மேலும் சிலர் நல்ல செயல்களை செய்து கொண்டும் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ராட்சசர்களை பார்த்து ஹனுமான் மகிழ்ந்தார். அங்கு ஹனுமான் பலவிதமான பெண்களையும் பார்த்தார். சீதாதேவி ராஜ பரம்பரையில் சீரும் சிறப்புடன் பிறந்தவள், அழகானவள், நல்ல பண்புகளையே கொண்டவள். சீதாதேவி தன் இச்சையால் பிறவி எடுத்தவள், சனாதன தர்மத்தையே பின்பற்றுபவள், எப்பொழுதும் தன்னோட மனசுல தன் கணவர் ஸ்ரீராமரையே நினைத்துக் கொண்டிருப்பவள், தன் கணவனை பிரிந்து எப்போதும் துக்கத்திலேயே இருப்பவள், எல்லா உத்தம பெண்களையும் சிறந்து விளங்குபவள். இப்படிப்பட்ட சீதாதேவியை மட்டும் ஹனுமார் பார்க்கவில்லை. எந்த சீதாதேவி கணவனை பிரிந்த துக்கத்தால் கட்டுக்கடங்காத கண்ணீரால தொண்டை அடைத்து போயிருந்தாளோ, எந்த சீதாதேவி முன்பு கழுத்தில் விலை உயர்ந்த அணிகலன்களெல்லாம் அணிந்திருந்தாளோ, எப்படி காட்டுல ஒரு பெண்மயில போல துள்ளி குதித்து கொண்டிருந்தாளோ, இப்போது எப்படி ஒளி இழந்திருந்தாளோ, எப்படி புழுதி படிஞ்ச ஒரு பொன்மாலை இருக்குமோ அப்படி பொலிவிழந்திருந்தாளோ, முன்பட்ட காயத்துல அம்பு பாய்ந்தத போல துடிதுடித்திருந்தாளோ, காற்றால கலைக்கப்பட்ட மேகத்தை போல இருந்திருந்தாளோ, அந்த சீதாதேவியை மட்டும் ஹனுமார் பார்க்கவில்லை. ஸ்ரீராமர் இனிமையாக பேசுபவர்களில் சிறந்தவர், மனிதர்களில் தலைவர். அவருடைய பத்னி சீதாதேவியை மட்டும் பார்க்க முடியாம ஹனுமார் வெகு நேரம் துக்கத்தோட இருந்தார். Thanks for watching. Let's continue the spiritual journey. Jai Shri Krishna.